நண்பர்களே, நான் தான் உங்க சிம்பிளி தமிழா. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஜெப்டோல நம்மளோட பொருட்கள் எப்படி விற்கிறதுன்றத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கான மெயின் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏதாச்சும் காசு செலவாகுமா, அது பத்தியும் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் லைவா. பிளஸ் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவா பண்ண போறோம். அப்போவே எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அப்போவே சப்மிட் பண்ணி எப்படி பண்ணுறது, அதே மாதிரி அப்ரூவல் எப்படி வாங்குறது, நம்ம எல்லாமே கட் அண்ட் கிளியராக இன்னைக்கு பார்த்துறோம். வாங்க போகலாம். க்ரோமில் நம்ம ஜெப்டோ செல்லார்னு டைப் பண்ணிப்போம். ஓகேவா, டைப் பண்ணது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜெப்டோ பார்ட்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, brands.zepto.co.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் போகணும். வேறு ஏதாச்சும் வெப்சைட்டுக்குள்ளே போய் அமர்ந்துட்டு போகிறீங்க. இந்த வெப்சைட் இதுதான் அஃபிஷியலான வெப்சைட். இதுக்குள்ளே நம்ம போய் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கீழே பார்த்தீங்கன்னா இது ஜெப்டோஸ் செல்லார் போர்ட்டல். ஓகேவா, ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஜெப்டோ பார்ட்னர்ஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாகின் இங்கேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, செல்லார் போர்ட்டலுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிப்போம். ஆன்போர்டிங் பண்ணுறதுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கேருந்து லாகின் பண்ணிக்கலாம் மேலே கொடுத்து. இந்த இடத்துல நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போதைக்கு மொபைல் நம்பர், ஓடிபி ப்ளஸ் இமெயில் கேட்குது. நம்மளோட மொபைல் நம்பரை கொடுத்துடும். மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணியாச்சு. சென்ட் ஓடிபி கொடுத்துடுவோம். சென்ட் ஓடிபி கொடுத்தா நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்துடும். அதை நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓடிபி என்டர் பண்ணிவிடுவோம். ஓகே, ஓடிபி என்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம இமெயில் ஐடியும் டைப் பண்ணிவிடுவோம். நம்மளோட இமெயில் ஐடியும் டைப் பண்ணிவிடுவோம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இ-காமர்ஸ்க்கு எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அதே இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஜிஎஸ்டிக்காக எந்த இமெயில் ஐடி அப்போ கொடுத்துருந்தீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க பிஸ்னஸ்க்காக. அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஏதாச்சும் செப்பரேட்டாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டா பெட்டர். பர்சனல் இமெயில் ஐடிஸ் எதுக்கும் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி மொபைல் நம்பரும் சரி, அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணும்போது. ஓகே, நம்ம இப்போ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துடும். கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததும் பேஜ் ரீடைரக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட கான்டாக்ட் பர்சன் நேம் கேட்குது, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கேட்குது. இந்த இடத்துல நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துடுவோம். இந்த இடத்துல நம்ம நேம் செலக்ட் பண்ணிப்போம். இதுக்கு முன்னாடி கொடுத்த பேஜில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிப்போம். இந்த இடம் நம்மளோட மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிவிடும். இதுக்கு முன்னாடி கொடுத்தோம்ல சேம் அதே மொபைல் நம்பர், அதே மெயில் ஐடி இந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணிவிடும். ப்ரீவியஸ் பேஜில் கொடுத்தோம்ல நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஆஸ் இட் இஸ் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஜிமெயில் ஐடியும் கொடுத்துடும். நம்மளோட மெயில் ஐடியா இமெயில் ஐடி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் டீடைல்ஸ் டைப் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டரா, டைரக்ட் வெண்டரா, இல்லாட்டி இன்டைரக்ட் வெண்டரா. டிஸ்ட்ரிபியூட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கி அதுக்கான ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்களாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லை டைரக்ட் வெண்டர் யார் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை பிராண்டட் இல்லாட்டி மேனுஃபேக்சரர் அவங்க கிட்ட இருந்து டைரெக்டாக நீங்கள் பொருள் வாங்கிட்டு வந்து விற்கிறீங்க. ஒரு பிராண்டட் கிட்ட இருந்து ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்டோ ஒரு மேனுஃபேக்சரோ அவங்க கிட்ட இருந்து நீங்கள் டைரெக்டாக நீங்களே வாங்கிட்டு வந்து செல் பண்ண போறீங்க செப்டோலன்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் டைரக்ட் வெண்டர்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஹோல்சேலர் இல்லாட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாட்டி அதர் செல்லர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் வாங்கிட்டு வர மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கிட்ட இருக்கிற ஆத்தரைஸ்டு செல்லார்ஸோ இல்லாட்டி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இல்லாட்டி நார்மல் செல்லார்ஸ் கிட்ட இருந்தோ வாங்கிட்டு வந்து நீங்கள் ப்ராடக்ட் விற்பீங்க நிறைய பேர். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் இன்டைரக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் டைரக்ட் வெண்டர். ஓகேவா, நான் தான் மேனுஃபேக்சர் என்னோட ப்ராடக்ட்க்கு. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல டைரக்ட் வெண்டர்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிராண்ட் நேம் ஒருவேளை நீங்கள் எந்த பிராண்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து விற்கிறீங்க, உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்தோ சரி, உங்கள் ஹோல்சேலர் கிட்ட இருந்தோ சரி, இன்டைரக்ட் வெண்டர் வேறு யார்கிட்ட அதர் செல்லார்ஸ் கிட்ட இருந்தோ நீங்கள் எந்த மாதிரி உங்களோட பிராண்ட் என்ன பிராண்ட்ஸ் நீங்கள் வாங்கி வந்து விற்கிறீங்களோ அந்த பிராண்ட் நேம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிளிங்கிட்டில் பாருங்கள், ஜெப்டோவில் பாருங்கள், மோஸ்ட்லி கண்டிப்பாக மிந்த்ராலையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்ககிட்ட பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். எதுக்காகனா இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்றது சைடில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸில் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், அது மாதிரி கேன்சல்டு செக் இருக்கணும், அதே மாதிரி ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் ஓகேவா காப்பி இருக்கணும், ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் காப்பி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது கூட ஒரிஜினல்
ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை உங்களோட பிராண்ட் நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ டைரக்ட் வெண்டர் நீங்களே பிராண்டாக இருக்கிறீங்க, நீங்களே அதோட மேனுஃபேக்சராக இருக்கிறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிருக்கணும். ஒரிஜினல் ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி இல்லை, உங்களோட ப்ராடக்ட் கிடையாது, நீங்கள் ஆத்தரைஸ்டு செல்லர் கிட்டேருந்தோ ஒரு பிராண்ட் ஆர் மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து நீங்கள் வாங்கினாந்து விற்கிறீங்கன்னா அவங்க கிட்டேருந்து ஆத்தரைசேஷன் லெட்டர் நீங்கள் வாங்கிட்டு வரணும். அந்த ஆத்தரைசேஷன் லெட்டர் எப்படி இருக்கும்ன்றது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஒரு ஆத்தரைஸ்டு லெட்டர் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் காப்பி, ஓகேவா, பிராண்ட் ஓனர் கிட்டேருந்து நீங்கள் வாங்கிட்டு வரணும். அவங்களோட பிராண்ட் ஓனரோட லெட்டர் ஹெட் இருக்கணும், ஓகேவா. இப்போ ஒரு பிராண்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களோட பிராண்ட் நேம் லெட்டர் ஹெட்டாக இருந்துட்டு கீழே என்ஓசி அவங்களோட டீட்டெயில்ஸ், இந்த அப்ஜெக்ஷன் இல்லை, என்னோட ப்ராடக்ட் விற்கிறதுக்கு நான் என்னோட ப்ராடக்ட் விற்கலாம்ன்றது அந்த லெட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா. கண்டிப்பாக பிராண்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் செல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ டைம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா 15 days எடுக்கும் மினிமம் ஆன்போர்ட் ஆகிறதுக்காக ஜெப்டோவில். நீங்கள் இந்த மேஜர் சேல் ஈவெண்ட்ஸ் டைமில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா மினிமம் 45 days வரைக்கும் எடுக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக, ஓகேவா. இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடுவோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நானே என்னோட ஓன் மேனுஃபேக்சரர் ப்ளஸ் நானே என்னோட அந்த பிராண்டுக்கு என்கிட்ட ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கணுன்றது நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். நீங்கள் அங்கே போய் சர்ச் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்னோட பிராண்ட் நேம் நான் இந்த இடத்துல டைப் பண்ணிடுறேன். ஓகே, என்னோட பிராண்ட் நேம் டைப் பண்ணியாச்சு. ஸோ என்னோட பிராண்ட் எந்தெந்த கேட்டகரியில் நான் சேல் பண்ண போகிறேன், எந்தெந்த கேட்டகரியில் நீங்கள் அந்த பிராண்ட் நேம் எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ பிராண்டில் மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கும், ஓகேவா. இப்போ நீங்கள் ஒரு ஹோம் நீட் ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்க, இல்லை ஒருவேளை நீங்கள் கிளாத்திங் பிஸ்னஸ் பண்ணணும்னு இருக்கீங்க. கிளாத்திங் பிஸ்னஸ்க்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா 24 கிளாஸ் ஆர் 25 கிளாஸ்க்குள்ளே வரும். இப்போ 24 கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கர்டன்ஸு அதெல்லாம் வரும். 25 கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட்ஸு பேண்ட்ஸு அது எல்லாமே 25 கிளாஸ்க்குள்ளே வரும். அந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்க்கு ஒரு ப்ராடக்ட்க்கு டிஃப்ரெண்ட் ட்ரேட்மார்க் கிளாஸஸ் இருக்கும், ஓகேவா. நீங்கள் ட்ரேட்மார்க் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பர்டிகுலர் ப்ராடக்ட் நீங்கள் விற்க போகிறீங்க, ஜெப்டோலியோ பிளிங்கிட்லையோ நீங்கள் விற்க போகிறீங்கன்னா அதுக்கான கிளாஸ் ஏதோ நீங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராடக்டை நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட பிராண்டை நீங்கள் ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் கிளாத்திங் பிஸ்னஸில் இருக்குது, ஓகேவா. நீங்கள் போய் கிளாஸ் 1 நீங்கள் எடுத்துட்டீங்க. கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, கெமிக்கல்ஸ் இருக்கும், ஓகேவா. அந்த மாதிரி ப்ராடக்ட்டில் நீங்கள் எடுத்துட்டீங்க. இல்லை நீங்கள் கிளாஸ் 2ல் போய் நீங்கள் உங்களோட ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன ஆகும்னா உங்களுக்கு இங்கே அப்ரூவல் ஆகாது. நீங்கள் எந்த ப்ராடக்ட் எந்த கேட்டகரியில் விற்க போகிறீங்க அந்த கேட்டகரிக்கான ட்ரேட்மார்க்ன்றது அந்த கிளாஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கிளாத்திங் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கான ட்ரேட்மார்க் பார்த்தீங்கன்னா 24 கிளாஸ் இல்லாட்டி 25க்குள்ளே வரும். நீங்கள் ஆன்லைனில் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் நான் லிங்க் ஒரு வீடியோ போட்டு பண்ணி வச்சிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிளாத்திங் பிஸ்னஸில் நான் என்னோட ப்ராடக்ட் விற்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்பரல் அண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ இதெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்தது ஓகே, என்னோட பிராண்ட் நேம் செலக்ட் பண்ணியாச்சு. உங்ககிட்ட மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருந்தாலும் மல்டிபிள் பிராண்ட்ஸ் நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மல்டிபிள் பிராண்ட்ஸில் நீங்கள் மல்டிபிள் கிளாஸில் நீங்கள் ட்ரேட்மார்க் எடுத்து வச்சுக்கோங்க மல்டிபிள் கேட்டகரிஸ்க்காக. ஸோ மல்டிபிள் கேட்டகரிஸ்க்கு நீங்கள் இந்த இடத்துல ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. இப்போதைக்கு நான் கிளாத்திங் பிஸ்னஸ் கிளாத்திங் ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுனால நான் கிளாத்திங்காக கேட்டகரியில் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்பரல் அண்ட் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வரும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். என்னோட பிராண்ட் நேமும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டேன். அடுத்தது கண்டினியூ கொடுத்துருவோம். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் கேட்கும். ஒருவேளை நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வித்துட்டு இருக்கீங்க, உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் எவ்வளோன்னு கேட்குது, ஓகேவா. மந்த்லி இல்லை, மந்த்லி டர்ன் ஓவர் கிடையாது, இது ஆனுவல். ஓவரால் இயர்லி உங்களுக்கு எவ்வளோ காசு வருது, ஆன்லைனில் விற்கிறீங்க சார் ப்ளஸ் ஆஃப்லைனில் எல்லாம் நீங்கள் டோட்டலாக டர்ன் ஓவர் எவ்வளோன்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிடுங்க. நான் என்னோட டர்ன் ஓவர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன் 10 lakhsன்னு. ஆன்லைனில் மட்டும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, வெறும் இ-காமர்ஸ் பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ டர்ன் ஓவர் வருதுன்றது இந்த இடத்துல கேட்குது. நான் அதை 5 lakhsன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. மோஸ்ட்லி இதுக்கு வேலை கம்மியாக நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. கம்மியாக செலக்ட் பண்ணால் மோஸ்ட்லி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் டர்ன் ஓவர் அதிகமாக காமிச்சிக்கிட்டால் சீக்கிரமாக உங்களோட ப்ராடக்ட்ன்றது அப்ரூவ் ஆகிடும், ஓகேவா. ஓகே, இந்த இடத்துல மினிமம் செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் மினிமமாக எந்த காஸ்ட் ரேஞ்சில் உங்களோட ப்ராடக்ட் இருக்குது. இப்போ என்னோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் 500 ரூபாய் மினிமம் என்னோட ப்ராடக்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து என்னோட ப்ராடக்ட் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ஆகுது. அது கீழே இருக்கிற ப்ரைஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் நான் விற்க போகிறது இல்லை. ஸோ என்னோட மினிமம் ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். ஸோ நான் இந்த இடத்துல 500 ரூபாய் மென்ஷன் பண்ணிடுறேன்,
ஒருவேளை உங்களோட மினிமம் ப்ராடக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல 50 ரூபா செலக்ட் பண்ணிங்க. மேக்ஸிமம் உங்களோட ப்ராடக்ட் எவ்வளோ ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட் ப்ரைஸ் 500லேருந்து நான் ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் ஒரு அசம்ஷனாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஒருவேளை உங்களோட ப்ராடக்ட் மினிமம் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் 5000 ரூபாய் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 30,000 ரூபான்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் சும்மா. இப்போ பார்த்தீங்கன்னா வெப்சைட் யூஆர்எல் கேட்டிருக்காங்க. வெப்சைட் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வெப்சைட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல உங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துடுங்க. அப்படி உங்ககிட்ட வெப்சைட் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை, சப்போஸ் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் பிராண்ட் எடுத்து வச்சிருப்பீங்களே, அதுக்காக நீங்கள் மோஸ்ட்லி ப்ரொமோஷன் பண்ணுவீங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ப்ரொமோட் பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராமில் அதில் பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதோட பேஜ் லிங்க் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துடலாம். இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக்கோ இல்லாட்டி உங்களோட யூடியூப் லிங்க்கோ ஏதோ ஒரு லிங்க் நீங்கள் எந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அதை இந்த இடத்துல நீங்கள் அதோட யூஆர்எல் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துடுங்க. ஸோ என்னோட வெப்சைட் ஆல்ரெடி இருக்குது, ஸோ அதனால் நான் என்னோட வெப்சைட்டை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன்லைன் ப்ரெசன்ஸ். ஓகேவா? நீங்கள் ஆன்லைனில் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணுறீங்க நீங்கள் அது இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒருவேளை பிளிங்கிட்டில் சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் பிளிங்கிட்டும் செலக்ட் பண்ணிட்டு, இன்ஸ்டாமார்ட் இருந்தால் இன்ஸ்டாமார்ட், அப்படி இல்லை அதர் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் விற்கிறீங்கன்னா இந்த இடத்துல அதர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த பிளாட்ஃபார்ம் நேம்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணி மென்ஷன் பண்ணிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெமோகிராஃபிக் ப்ரெசன்ஸ். ஓகேவா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா ஸ்பெசிஃபிக் சிட்டிஸ். இப்போ நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த இடத்துல நீங்கள் விற்க போகிறீங்க, நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ் விற்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் பேன் இண்டியா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஸ்பெசிஃபிக் சிட்டிஸில் மட்டும்தான் விற்க போகிறேன்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் சிட்டிஸ்ன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக் சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் எந்தெந்த சிட்டிஸில் நீங்கள் விற்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் விற்கலான்னு இருக்கேன், பெங்களூரில் விற்கலான்னு இருக்கேன், அப்புறம் ஹைதராபாத்தில் விற்கலான்னு இருக்கேன், அப்புறம் கோல்கட்டாவில் விற்கலான்னு இருக்கேன். இந்த மேஜர் சிட்டிஸில் மட்டும் நான் விற்கலான்னு இருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிற சிட்டிஸ்லேயே நீங்கள் விற்கலான்னு இருக்கீங்க. லைக் பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் சென்னைன்னு டைப் பண்ணிடுறேன். சென்னை டைப் பண்ணால் சென்னை வந்துச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கேன்சல் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல எல்லாமே வரும் பாருங்கள். அடியார் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஈரோடுன்னு டைப் பண்ணால் ஈரோடுன்னு வந்துடும். பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்துருச்சா? அடுத்தது மதுரைன்னு டைப் பண்ணுவோம். மதுரை டைப் பண்ணால் மதுரை வந்துருச்சா? இந்த இடத்துல சென்னைன்னு டைப் பண்ணிப்போம். சென்னைன்னு டைப் பண்ணால் சென்னை வந்துருச்சு. அந்த மாதிரி நீங்கள் மேஜர் சிட்டிஸில் நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு சிட்டிஸை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் பேன் இண்டியாவில் விற்கிற மாதிரி இருந்தால் பேன் இண்டியா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பேன் இண்டியா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல அப்லோட் போர்ட்ஃபோலியோன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் கேட்டலாகோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல அது எந்த ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க, சிஎஸ்வி இல்லாட்டி எக்ஸல் இல்லாட்டி பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் கேட்டிருக்காங்க. உங்களோட ப்ராடக்ட் கேட்டலாக் ஃபைல்ஸில் என்னென்னலாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அது எப்படி அது ஜென்ரேட் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு ஈஸியாக காமிக்கிறேன். ஈஸியான மெத்தட் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி அதை நம்ம ஜென்ரேட் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ நம்ம அதுக்காக சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிப்போம். நீங்கள் பெருசாக ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட பிராண்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிப்போம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ப்ராடக்டோட இமேஜை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஆட் ஃபோட்டோஸ் இருக்குல்ல, ஆட் ஃபோட்டோஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ மோஸ்ட்லி ரியலிஸ்டிக்காக இருக்கணும். நீங்கள் ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ரியலிஸ்டிக்காக ஒரு எக்ஸாம்பிள் இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு தனியாக ஒரு பிடிஎஃப் வேணால் நீங்கள் ரெடி பண்ணிங்க. இதே பிடிஎஃப் நீங்கள் அப்படியே போய் சப்மிட் பண்ணாதீங்க. சப்மிட் பண்ணால் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டு இதில் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிக்கலாம். இல்லாட்டி அதே இந்த பிடிஎஃப் இது கொடுக்குறதுல சாட் ஜிபிடி அதை நீங்கள் எடிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்கி ஒரு ரியலாக இருக்கிற மாதிரி காமிச்சு நீங்கள் அதை நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். அப்படிங்கிற நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துடுவோம். இந்த ப்ராம்ப்ட் கொடுத்துடுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மேனிஸ்டர்ன்றது ஒரு பிராண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எடுத்திருக்கேன். உங்களோட பிராண்ட் நேம் என்னவோ இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துடுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ப்ராடக்ட் கேட்லாக் பிடிஎஃப் வித் சம் இமேஜஸ் இன் இட் ஃபார் மல்டி கலர் டிஷர்ட் பிராண்ட் நேம்டு மேனிஸ்டர்னு வச்சேன். உங்களோட பிராண்ட் நேம் என்னவோ இந்த இடத்துல கொடுத்துடுங்க. ஸோ இதை நம்ம அப்படியே சென்ட் கொடுத்துடுவோம். சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது கேட்லாக்ன்றது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப்ன்றது நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இட் ஹியர். இந்த இடத்துல என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கவர், டைட்டில் செக்ஷன், 6 மல்டி கலர் டிஷர்ட் இல்யூஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துப்போம். பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மேனிஸ்டர் என்ற பிராண்ட் நேம் மேலே கொடுத்துடுச்சு. இந்த இடத்துல ப்ரீமியம் காட்டன், ரெகுலர் ஃபிட், யூனிசெக்ஸ், அவைலபிள் இன் மல்டிபிள் சைஸஸ்ன்னு போட்டிருக்கு. பார்த்தீங்களா? சைஸஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து XXL வரைக்கும் இருக்குது. 100% காட்டன், கிளாசிக், பிளாக். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு கேட்லாக் இமேஜ்ன்றது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள்
ஜென்ரேட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு வேணால் நீங்கள் இதை எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ சேம் இந்த மாதிரி இதில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஆன்போர்டிங் ஆகிறதுக்கு மினிமம் 15 டேஸ் பிஸ்னஸ் டேஸ் எடுக்கும். அப்படி இல்லைன்னா 45 டேஸ். எப்போனா சேல் ஈவெண்ட்ஸ் இருக்கும்போது 45 டேஸ்க்குள்ளார உங்களோட எப்படி சொல்கிறது இந்த இதுவாக அப்ரூவ் ஆகிடும். ஓகேவா? சப்மிட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இதுதாங்க சிம்பிளாக நீங்கள் இது மாதிரி எப்படி சாட் ஜிபிடி வச்சு நம்மளோட ப்ராடக்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். எப்படி ஜென்ரேட் பண்ணுறது நம்மளோட பிடிஎஃப் கேட்லாகு ஜென்ரேட் பண்ணுறதுன்றது நம்ம பார்த்துருப்போம் ப்ராடக்டோட கேட்லாகை. இதே மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி இல்லாட்டி வேறு ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் வேணுனாலும் ஒருவேளை இது உங்களுக்கு பிடிக்கலன்னும் போது நான் காமிக்கிறேருங்க. இந்த இடத்துல நீங்கள் ரீட்ரை இருக்குல்ல, இதோ இது ட்ரை அகைன் இருக்குல்ல, ட்ரை அகைன் கொடுத்துட்டோம்னா அது புதுசாக நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் ட்ரை பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த பிடிஎஃப் ஒரு வாட்டி நீங்கள் அனலைஸ் பண்ணி அது கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி இந்த இடத்துல நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணது உங்களுக்கு மினிமம் 15 டேஸ்க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன்ன்றது அப்ரூவ் ஆகிடும். அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு டீட்டெயில்டான வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக போயிருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோ ஏதாச்சும் போடுறேன். வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் நான் அது உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். ஓகே, டாடா பாய்.